கல்ஃப் கண்ட்ரி குவைத்துல ஒரு பெரிய பில்டிங் ஃபயர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா எவ்வளவோ விபத்து நடக்குது ஃபாரின்ல. ஆனா இந்த விபத்து வந்து ரொம்ப ரொம்ப இந்த இந்தியர்களுக்கு ஒரு மறக்க முடியாத விபத்துங்க. ஏன்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல, இந்த பெரிய பில்டிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆனவங்கள மேக்சிமம் 95% எல்லாருமே நம்ம இந்தியர்கள். ஏன்னா அந்த பில்டிங்ல தங்கி வந்த எல்லாருமே ஒரே ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. அந்த கம்பெனி எடுத்து கொடுத்த ரூம் தான் இந்த பில்டிங். மொத்தம் 200 பேர் தங்கியிருக்காங்க. இதுவரை 50 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு மேல டெத் ஆகாம இல்லையான்னு தெரியல. ரூம்ல ஒரு கிச்சன்ல அந்த ஃபயரு டெவலப் ஆகி ஒரு வீடே ஃபுல்லா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பரவி இருக்கு. எல்லாரும் நைட்டு தூக்கத்துல இருந்ததுனால தாங்க இந்த இஷ்யூ வந்து டெவலப் ஆனது காரணமே. ஒருவேளை டே டைம் நடந்திருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூ தடுத்திருக்கலாம் என்னன்னு தெரியல. எல்லாருமே கனவோட குவைத் வந்திருப்பாங்க. பாருங்க, இப்படி 50 உயிரை பறிச்சிருக்கு இந்த ஃபயரு. கண்டிப்பா உயிரிழந்த எல்லா குடும்பத்துக்கும் ஆறுதல்கள்.